காட்டு மைனா என்ன குஞ்சு குஞ்சு போறா, மஞ்ச காட்டுக்குள்ள அவ காது சொல்லி போறா. போறா. பேசாட்டுக்கு இப்படி பொண்ணா பிறந்ததுக்கு பதிலா அந்த ஆள் மாதிரி பிறந்திருக்கலாம் போல இருக்கு. எதை பத்தி ஏதாவது ஒரு கவலை இருக்கு. மஞ்ச காட்டு மைனா கொஞ்சிக்கிட்டு போறான்னு பாட்டை பாத்தியா? நம்ம தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு எந்த காயை குழம்பு வைக்க, என்ன பண்ண, ஏதை கூட்டு வைக்க, என்னத்தை பண்ணுன்னு புலம்பிக்கிட்டு கிடக்குறான். இந்த ஆளுக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னையா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டமா. என்னமா சமையல் இன்னைக்கு? அதாண்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. நேத்தான் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன், இன்னைக்கு புளிக்குழம்பு வைக்கலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, ஏதோ சாப்பாடு வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யுங்கம்மா. சரிப்பா, அப்ப அந்த மாதிரியே செஞ்சிடறேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு கேசரி சாப்பிடணும் போல இருக்குமா. கேசரி மட்டும் செய்றீங்களா? அப்பாடா, இப்பதான் என் பையன் பழையபடி அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றான். இத்தனை நாளா எது கேட்டாலும் அது வேணா இது வேணான்னு இன்னைக்கு தான் கேட்டிருக்க. கண்டிப்பா செஞ்சிடறேன். உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் இல்லைல்ல? எனக்கு என்னப்பா இருக்கு, நான் செஞ்சு போடுறேன் பாரு. இந்த 5 நிமிஷம் தான், டக்கு டக்குன்னு செஞ்சிடறேன். இரு, நீ போய் கிளம்பு, அதுக்குள்ள அம்மா செஞ்சு வச்சிடறேன். சரிம்மா. என் பையன் இத்தனை நாள் கழிச்சு வாய் விட்டு கேட்டிருக்கான், உடனே செஞ்சு கொடுக்கணும். ரவை இருக்கு, முந்திரி, ஏலக்காய் அதெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தோம். வேற என்ன, சர்க்கரை, சர்க்கரையும் இருக்கு. வேற என்ன, கலர் பொடி. ஐயோ, அது மட்டும் இல்லையே. யோ யோ ஆறுமுகம், யோ ஆறுமுகம். அதானே, புருஷன் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, உடனே கூப்பிட்டுருவா. என்ன அடியே? யோ இங்க வாயா. என்ன சும்மா நொய்யு 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 நொய்யின்னு நொய்யு நொய்யு நொய்யின்னு வாங்க. யோ போயிட்டு கேசரி பொடி வாங்கிட்டு வாயா. கேசரி பொடியா? எதுக்கு? இதுக்கு கேசரின்றதுக்கு தான். இவ வேற அதை வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறத போட்டு செய்ய வேண்டியதானே. பையன் கேட்டுட்டாயா கேசரி சாப்பிடணும்னு, போய் வாங்கிட்டு வாயா. வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்க. பையன் கேட்ட உடனே செஞ்சு கொடுக்குற. நேத்து நான் தோசை சுட்டு கொடுன்னு சொல்லி கேட்டனே, சுட்டு கொடுத்தியா எனக்கு? ஐயே, முந்தானே எத்தனை தோசை ஊத்தி கொடுத்தேன், சும்மா தோசை தோசை தோசைன்னு. போயா, பையன் கேட்டுட்டான் செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஏய், அநியாயம் பண்றடி. கட்டினா புருஷனுக்கு கேட்டா ஒன்னும் செஞ்சு தரது இல்ல, பையனுக்கு நான் மட்டும். இருக்கட்டும் பாத்துக்கிறேன். யோ வேலைக்கு போற பையன், போயிட்டு வாயா. புலம்பியே சலிப்பது. லைலு பேபி, வாடா பட்டுக்குட்டி. உன் முகத்துல முழிச்சிட்டு போனாதான் அன்னைக்கு வேலை சிறப்பா நடக்கும். ஐயோ, சிரிக்கிறாளே, சிரிப்பால என்ன அடிக்கிறாளே. லைலு குட்டி, வாடா வாடா. ஓ அசோக், எப்ப பார்த்தாலும் இதேதான் நீ சொல்ற, எனக்கு வெக்கமா வருது. அடே பட்டுக்குட்டி, என்னடா செல்லம். தங்கப்புல, இன்னைக்கு அட்வான்ஸை கொடுத்து ஆபீஸை மட்டும் ரெடி பண்ணிடுறேன். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான், அதெல்லாம் முடிச்சிட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் நம்ம எம்டி ஆயிடுவோம். நம்மளோட ஷாப்பு, நமக்கு கீழே நிறைய பேரு, அப்படியே சும்மா பிசினஸ் கல்லா கட்டும். இனிமே படுத்துக்கிட்டே சம்பாதிப்போம். எப்படி? வீட்டுல படுத்துக்கிட்டே. இதற்கெல்லாம் காரணம் யாரு? என் வாழ்க்கையில நீ வந்ததுனாலதான். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். தங்கப்புல, இனிமே பாரு, நம்மள பார்த்து இளநம பேசினவங்க எல்லாம் வாய பொழக்க போறாங்கடா, வாய பொழக்க போறாங்க. அது மட்டும் இல்ல அசோக், நேத்து ஒருத்தி வந்தாலே ஆட்டக்காரி, அவளெல்லாம் நம்ம முன்னாடி மடிய வைக்கணும். விட்ரா பாட்டுக்குட்டி, அதுவே போனா போதுன்னு இந்த வயசானவங்கள பாத்துக்கிட்டு 5 10 வாங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போய் நீ பெருசா எடுத்துக்காத, சரியா? அது மட்டும் இல்ல, எங்க ஒரு தீந்து வருமே எங்க சித்தி, அது முன்னாடி எல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மள பகைச்சுக்கிட்டோமேன்னு சொல்லி அதுங்களே மூக்கு மேல வரல வைக்கணும், அந்த மாதிரி வாழணும். இப்ப மட்டும் நம்ம பிசினஸ் எல்லாம் பணத்தை இறக்குறோம். அடுத்த மாசத்துல இருந்து பங்களா, காரு, அது இதுன்னு எல்லாம் வாங்குறோம். பட்டுக்குட்டி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் முடிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? அசோக், நானும் வரட்டுமா? வீட்டுல எனக்கு சலுப்பா இருக்கு. பட்டுக்குட்டியே, ஒன்னையும் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசைதான்டா. ஆனா அங்க பெரிய பெரிய ஆளுகளா வருவாங்களா, அதனால அவங்க முன்னாடியெல்லாம் ஒன்ன கூட்டிட்டு போக முடியாதுடா. அவங்க கண்ணெல்லாம் உன் மேல பட்டுரும். அப்புறம் உனக்கு காய்ச்ச கீச்ச வந்துருச்சுன்னா மாமே மனசு நோகும்ல. மேல உனக்கு அவ்வளோ அன்பா அசோக்? என் வாழ்க்கையே நீதான், உனக்காக நான் யோசிக்க மாட்டேனா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் கொடுத்துட்டு. பாய். எப்படியோ பிசினஸ்க்கு இப்ப 10 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தாச்சு. இனிமே எங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
நேரத்துக்கு அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் கொண்டு வர 25,000 குடும்பத்தை நடத்தணும். அதுலேயும் அவங்க அம்மா அப்பான்னு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு செலவு போக நமக்கு 1 ரூபா 2 ரூபா கூட மிஞ்சாது. ஆனால் நான் அசோக்கை கல்யாணம் பண்ணேன். என் அசோக் எனக்காக எவ்வளோலாம் யோசிக்கிறான். பிள்ளைய மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு. வீடு முழுக்க புரண்டுக்கிட்டு கிடக்குறான்யா. எழுப்பி எழுப்பி எனக்கு வாயே வலிக்குது. யோ மாடசாமி, யோ யோ மாடசாமி, எந்திரியா. எந்திரிக்கிறான் பாரு. இவன் கூட எனக்கு பெரிய அக்கப்போரா இருக்கு. இதுக்கு தான் நான் சொன்னேன் வெளியே படு வெளியே படுன்னு. நான் உள்ளதான் படுப்பேன், வெளியே பனி அடிக்குது மழை அடிக்குதுன்னு. இப்ப நடு வீட்டுல படுத்துக்கிட்டு நம்ம உயிரை எடுத்து மாடசாமி. யோ அடியே என்ன தெரி பண்ணி தொலைஞ்ச? என்ன பண்ணுவாங்க? எழுப்பி எழுப்பி பார்த்தேன், நீ எந்திரிக்கல. அதான் வாச துடைக்கிறத வச்சு உன் மூஞ்ச தொடச்சேன். அடியே குந்தாணி, வர வர உன் தொல்லை பெருந்தொல்லையா போய்கிட்டு இருக்கு. இதை கொண்டு வந்து மூஞ்சுக்கிட்ட வச்சிருக்கியடி. எனக்கு ஆமா, வாயில் எழுப்புனா எந்திரிக்கணும். வாயில் எந்திரிக்கலன்னா அப்புறம் இப்படித்தான் பண்ணணும். அநியாயம் பண்றடி, அநியாயம் பண்ற. கடையில செத்த நேரம் உக்காந்தா அதை பண்ணு இதை பண்ணுன்ற, வீட்டுல செத்த நேரம் வந்து படுத்தா எந்திரி எந்திரின்னு படுத்தி எடுக்கிற. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் வீடு இருக்காது பாத்துக்க. யோ எந்திரியா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாராங்கன்னு நான் நேத்து ராத்திரி எல்லாம் கதையா படிச்சு எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டு இப்ப வீடு முழுக்க புரண்டுகிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்ன இதே பார்த்துக்கிட்டு இருக்கிறத வேலையா? இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா பஜ்ஜி சுடணும், இந்த ஏதாவது செய்யணும் வைக்கணும்னு எனக்கு ஊறுபட்ட வேலை கிடக்குது. எந்திரி முதல்ல. இடி அநியாயம் பண்றடி. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பெரும் வழி என்ன பண்றீங்க. இப்ப எந்திரிக்கிறியா இல்ல கழுவுறதுக்குன்னு வச்சிருக்க தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்த அபிஷேகம் பண்ணட்டுமா? ஆத்தாடி பண்ணாலும் பண்ணி போடுவாளே. எந்திரின்னு சொன்னா எந்திரிக்கிறது இல்ல, பெரிய பேச்சு. ஏமா இங்க பாரு. அமலு அமலுக்குட்டி, என்னம்மா? எந்திரிமா. இன்னைக்கு வெளியே போகணும்னு சொன்னேன்ல, எந்திரிச்சு குளிச்சு விட்டு இந்த சேலையை கட்ட வேண்டியதானே? என்னம்மா எங்கம்மா போறோம்? இங்க பக்கத்துல தான் போறோம். எந்திரி எந்திரி எந்திரி. உங்க அப்பாவை எழுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இதுல நீ வேற தூங்கிட்டு இருக்க. எந்திரிமா, மணி ஆகி போச்சு. எந்திரி அமுல, வீடெல்லாம் வலிக்கணுமா, எனக்கு வேலை கிடக்குதுமா. சரிம்மா, போ போ சீக்கிரம் குளிச்சு கிளம்பு. அப்பா பிள்ளைய ஒரு வழியா அதை எதன்னு சொல்லி குளிக்க வச்சாச்சு. நீ அவ கிளம்பிடுவா, அதுக்குள்ள நம்மளும் சீக்கிரம் வேலையை பார்ப்போம். மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்கன்னு சொன்னா கிளம்ப மாட்டா. இன்னைக்கு பெரிய இது பண்ணிடுவா. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா ஆம்பளை மட்டும் பிறக்கவே கூடாதுப்பா. எவ்வளவோ டார்ச்சரு, மனுஷன் வீட்டுல இருக்க முடியல. என்னன்னே வரும்போதே நல்ல சந்தோஷமா வரீங்க போல. சந்தோஷமா? நானு என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரி உனக்கு தெரியுது. என்னன்னே ஆச்சு? அட ஏன்டாப்பா நீ வேற. வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்க விட மாட்டேங்கிறாங்களா? கொஞ்ச நேரம் நம்ம டிவியை பார்த்தோம்னா எங்க இருந்துதான் இவங்களுக்கு ஆத்திரம் வருதுன்னே தெரியல. போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு. நேத்துதான் சந்தைக்கு போனாங்க. போகும்போது எல்லாத்தையும் வாங்குறது இல்ல, அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாம வந்துட வேண்டியது. வீட்டுக்கு வந்து நம்ம உயிரை போட்டு எடுக்க வேண்டியது. இது இல்ல அது இல்லன்னு என் பொழப்ப பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கு. என்ன பண்றது, சிரிப்பால சிரிக்குது என் பொழப்பு. நேத்து என் பொண்டாட்டிக்கிட்ட தோசை கேட்டையா, நமக்கு ஒரு தோசை ஊத்தி தரணும்னா வலிக்குதுன்றா. இன்னைக்கு காலையில பையன் கேட்கறான்னு உனையும் உடனே போய் கேசரி செய்யணும், போய் கேசரி போட்டு வாங்கிட்டு வான்னு படுத்தி எடுக்கிறாப்பா. நம்பனா இழிச்ச வாயி, பையனா என்ன வேகத்துல செய்யறாங்க பாத்தியாப்பா. என்னத்த சொல்ல, நான் வாங்கிட்டு வந்து வரேன். அப்படி நீயும் இப்ப என்ன பார்த்து சிரிக்கிற? நாளைக்கு பாரு உனக்கு இதே நாமதான். உன் பொண்டாட்டி பையனுக்கு நான் பார்த்து பார்த்து செய்வாங்க, உன்னையே கண்டுக்க மாட்டாங்க. என்ன என் வீட்டுல அந்த பிரச்சனை இல்லன்னு. எப்படி 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 என் பொண்டாட்டி சமைச்சா தானே என் பொண்டாட்டி இல்ல போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு. என் வீட்டுல தான் 3 நேரமும் நானே சமைக்கிறேனே, அப்புறம் எப்படி என் பொண்டாட்டி வாங்க முடியும்? அப்படியோ சக்கா நானா? அது சரி அது சரி. எப்பா இந்த கேசரி பொடிய குடியா, அதை மட்டும் கொண்டு போலன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி எனக்கு கிளி கிளின்னு அறுத்து எடுத்து விடுவேன். சரிண்ணே சரிண்ணே, இருங்க தரேன். அப்பாடா. என்னங்க இங்கே தாங்க நின்றுக்கிட்டு இருக்கான், போங்க நீங்க போய் பேசுங்க. ஜானகி நீ சொன்னா கூட கேட்பான், நான் சொன்னா எவனும் கேட்க மாட்டான். யோ லூசு மாதிரி பண்ணாதயா, போயா போய் பேசு. கார்த்தி வாங்கண்ணே. என்னப்பா காலையில எக்ஸசைஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மாதான். எப்பயும் நேரத்துக்கு தோட்டத்துக்கு போயிருப்பீங்க, இன்னைக்கு என்ன தோட்டத்துக்கு எதுவும் போகலையா? போகணும் போகணும். இங்க முக்கியமா ஒருத்தவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகணும், அது முடிச்சுட்டு தாயா போகணும்.
அப்படியா? சரி சரி சரி. சரிப்பா, விசேஷத்துக்கு போகணும். அப்படியே நீயும் வரியா? போயிட்டு வருவோம். ஐயோ, எனக்கு இந்த விசேஷம்லாம் செட் ஆகுதுண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டா எங்கனாலும் அது செட் ஆகாது இது செட் ஆகாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கு மரியாதையே கிளம்பு, விசேஷத்துக்கு போறோம். ஏன் நீ என்ன ஆச்சு? வீட்ல நாங்க எல்லாருமே விசேஷத்துக்கு கிளம்புறோம். நீ ஒரு ஆள் இங்க இருந்து என்ன பண்ண போற? கிளம்பு கிளம்பு. புரிஞ்சுக்கப்பா, எல்லாரும் போறோம், நீ மட்டும் ஒத்தையில இருக்கணும். போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கூட தெரியல. அதான். நான் இருந்துக்குவேன். டேய் சும்மா இருந்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையே கிளம்பு. இப்ப என்ன, நான் கிளம்பணும் அவ்வளவுதானே. கிளம்புறேன், போங்க. மணி ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும். ஐயா என்ன அண்ணி? சரி அண்ணி, கிளம்புறேன். ஐயோ எப்பா, இவனை கிளப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிருதே. இனி பொண்ணு பார்க்க வேற அங்க கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறானோ? சரிடா தம்பி, வரசா கிளம்பு. சரியா? நானும் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன்.